திருவாரூர் பவித்திரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் 2ஆம் நிலை காவலராக திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு கரோனா காலத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்துள்ளார் இவர். அங்கு பணியாற்றி வந்த பெண்ணொருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி வந்துள்ளார். பின்னர் திருமணத்துக்கு சதீஷ் மறுத்துவிட்டாராம். இதுகுறித்த புகாரின் பேரில் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு திருவாரூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் விசாரணை முடிந்து இன்று நீதிபதி சரத்ராஜ் தீர்ப்பளித்தார். அவர் தனது தீர்ப்பில் சதீஷுக்கு 28 வருடம் 3 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 22,000 அபராதமும் விதித்து இதை 14 வருடம் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். மேலும் அபராத தொகை மற்றும் அரசு சார்பில் ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டுமெனவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறை தண்டனை பெற்றுள்ள சதீஷின் தந்தை சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வழக்கு நடைபெற்ற நிலையில் இருவரும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் மீண்டும் இருவரும் பிரிந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.